போறாங்க அப்படின்னா என்ன வேலைக்கு? நான் யோசிப்பேன், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா என்ன வேலைக்கு போயிருப்போம்? துபாய்க்கு போயிருப்போம், இல்ல நம்ம சிங்கப்பூர், மலேசியாவுக்கு. இந்த மாவட்டம், காரைக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாவட்டத்திலிருந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு போவதென்றால் என்ன வேலைக்கு போவோம்? கப்பல்ல தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை, துபாயில ஒட்டகம் மேய்க்கிற வேலை. உடல் உழைப்பு தொழிலாளர்களாக நம்முடைய தந்தைமார்கள், எங்களுடைய தந்தைமார்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறார்கள். நம்முடைய தாத்தா எல்லாம் வேலைக்கு போனது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனது எதுக்கு வேலைக்கு போனாங்க? இதே மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலே போய் வேலை பார்ப்பதற்காக, இலங்கையின் தேயிலை தோட்டங்களிலே வேலை பார்ப்பதற்காக, பிஜி தீவின் கரும்பு காடுகளிலே வேலை பார்ப்பதற்காக, தென்னாப்பிரிக்காவின் சுரங்க தொழிற்சாலைகளை வேலை பார்ப்பதற்காக, பர்மாவிலே தேக்கு காடுகளிலே வேலை பார்ப்பதற்காக நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஒட்டுமொத்த பெரிய கப்பல்களிலே, பட்டிகளிலே மாடுகளை அடைத்ததை போல தரைத்தளத்தில் அவ்வளவு பேரை அடைச்சு கொண்டு போய் அங்கெல்லாம் நிப்பாட்டான். அவனும் வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போனான். நம்முடைய தாத்தா பாட்டி கூலி ஆட்களாக வேலைக்கு போன அந்த நாளிலே இருந்து இன்றைக்கு பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, வழக்குரைஞர்களாக, மிகப்பெரிய அறிவியல் விற்பனர்களாக உலகம் முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்து இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் இருபாலரும் செல்கிறார்களே. இந்த மாற்றத்திற்கு காரணம் திராவிட இயக்கம் தோழர்களே. நான் யோசிப்பேன், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி